ராம காரியமாக செல்லும் அனுமன் வானரங்களிடம் பேசினார். இலங்கை செல்லப் போகிறேன். அங்கு சீதையை காணவில்லை என்றால் அங்கிருந்து தேவலோகத்திற்கு தாவி சென்று விடுவேன். சீதை அங்கும் இல்லையென்றால் சீதையை தூக்கிச் சென்ற ராவணனை கட்டி இழுத்து கொண்டு வருவேன். தேவைப்பட்டால் மொத்த இலங்கை நகரத்தையும் பெயர்த்தெடுத்து வந்துவிடுவேன் என்றார் அனுமன். பின் தன்னை கருடனாகவே பாவித்து கொண்டு ராமபாணத்தில் இருந்து வேகமாக வெளியேறும் அம்பு போல் வேகமாக தாவினார் அனுமன். அனுமன் ஆகாயத்தில் செல்லும் வேகத்தில் அங்கிருக்கும் மேக காற்று எழுப்பிய சத்தங்கள் பெருங்கடலை நடுங்கச் செய்தது. சூழ்நிலைக்கு ஏற்ப சாமர்த்தியமும் அறிவும் சிந்தனையும் வேகமும் கொண்ட அனுமனுக்கு வழியில் சில சோதனைகள் வந்தது. வான வீதியில் செல்லும் அனுமனை முனிவர்கள் வாழ்த்தினார்கள். ராம காரியமாக செல்லும் அனுமனை பார்த்த கடல் அரசன் அனுமனுக்கு உதவி செய்ய எண்ணினார். கடலின் நடுவில் அனுமன் இளைப்பாரி செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். இதனால் அனுமன் மேலும் புத்துணர்ச்சியுடன் இலங்கை செல்வார் என்று எண்ணினார் கடலரசன். அதனால் தனது கடலுக்குள் இருக்கும் மைனாகம் என்னும் மலையிடம் தண்ணீருக்குள் இருந்து மேலே வந்து அனுமனுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் கடலரசன். கடல் அரசன் கேட்டுக்கொண்டதால் மைனாகம் என்னும் மலை தண்ணீரிலிருந்து விரைவாக மேலே வந்தது. கடலுக்கு நடுவே தானாக மேலெழுந்து வரும் மலையை பார்த்து, இந்த மலை நமக்கு நடுவே ஓர் இடையூறாக இருக்கிறது என்று எண்ணிய அனுமன் மிகவும் வேகத்தோடு அந்த மலையை மேகத்தை தள்ளுவது போல தள்ளினார். அனுமனால் தள்ளப்பட்ட அந்த மலையானது அனுமனின் வேகத்தை அனுபவபூர்வமாக உணர்ந்து பெரிதும் ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைந்தது. உடனே அந்த மலை வடிவில் இருந்து மனித உருவத்தை பெற்று அனுமனிடம் பேசத் தொடங்கியது. ராம காரியமாக செல்லும் தங்களுக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் கடல் அரசன் என்னை வெளியே வருமாறு கேட்டுக்கொண்டார். இங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு பிறகு செல்லுங்கள் என்றது மைனாகம் மலை அனுமனிடம். அதற்கு அனுமன், உங்கள் வரவேற்பினால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனால் எனக்கு இங்கு தங்குவதற்கு நேரம் இல்லை. நான் இங்கு தங்கி சென்றால் ராம காரியம் மேலும் தாமதமாகும். நான் விரைவாக செல்ல வேண்டும். நான் உங்களை எனது வேகத்தால் தள்ளியதாலும் நான் இங்கு தங்க மறுப்பதாலும் என் மீது கோபம் கொள்ளாதீர்கள் என்று அந்த மைனாகம் மலையை கடந்து சென்றார் அனுமன். அனுமனின் பராக்கிரமத்தை பார்த்த தேவர்கள் மேலும் அனுமனின் வலிமையையும் சாமர்த்தியத்தையும் பார்க்க விரும்பினார்கள். அதனால் தேவர்கள் நாகமாதாவான சுரசையிடம், ராம காரியமாக அனுமன் கடலை தாண்டி சென்று கொண்டிருக்கிறார். அவர் செல்லும் வழியில் சென்று இடையூறு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு நாகமாதா சுரசையும் சம்மதித்து அனுமன் கடலை தாண்டி கொண்டிருக்கும் இடத்திற்கு சென்றாள். ராம காரியமாக செல்லும் அனுமனின் முன்பாக கோரமான பெரிய இராட்சச உருவத்தை எடுத்து நாகமாதா சுரசை அனுமனை தடுத்து நிறுத்தினாள். அவள் அனுமனிடம், வானர வீரனே, இன்று தெய்வங்களின் அருளால் எனக்கு நீ உணவாக கொடுக்கப்பட்டிருக்கிறாய். உன்னை நான் சாப்பிடப் போகிறேன். எனது வாய்க்குள் நீயாக சென்றுவிடு என்றாள். அவளை வணங்கிய அனுமன், ராம காரியமாக இப்பொழுது நான் இலங்கைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். நான் இங்கு இப்பொழுது உனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்கின்றேன். இலங்கையில் சீதையை கண்டதும் அந்த செய்தியை ராமரிடம் சொல்லிவிட்டு மீண்டும் உன்னிடம் வந்து உனது விருப்பப்படி உன் வாய்க்குள் செல்கிறேன். இப்பொழுது நீ ராம காரியத்துக்கு செய்யும் உதவியாக எனக்கு வழிவிடுவாயாக என்று கேட்டுக்கொண்டார். அனுமன் கூறியதை கேட்ட நாகமாதா சுரசை, என்னை தாண்டி யாரும் செல்ல முடியாது. இது பிரம்மாவினால் எனக்கு கொடுக்கப்பட்ட வரம். எனது வாய்க்குள் சென்று வெளியே வர முடிந்தால் நீங்கள் செல்லலாம் என்று தனது வாயை திறந்து வைத்து கொண்டாள் சுரசை.
உடனே அனுமன் தன் உடலை மேலும் 10 மடங்கு பெரியதாக்கிக் கொண்டார். பின் அனுமன் சுரசையிடம், எனது உடல் செல்லும் அளவிற்கு உனது வாயை திறந்து கொள் என்றார். உடனே சுரசை தன் உடலை அனுமனை விட 20 மடங்கு பெரியதாக்கிக் கொண்டாள். சாமர்த்தியசாலியான அனுமன் சில கணத்தில் தனது உடலை கட்டை விரல் அளவிற்கு சிறியதாக்கிக் கொண்டார். பின் வேகமாக சுரசையின் வாய்க்குள் புகுந்து வேகமாக வெளியே வந்து சுரசையின் முன்பாக நின்றார். பின் அனுமன் சுரசையிடம், ராட்சசியே, ராம காரியத்தை முடித்ததும் உனது வாய்க்குள் புகுவேன் என்று முன்பு நான் உனக்கு வாக்குறுதி கொடுத்தேன். அந்த வாக்குறுதியை இப்போதே நான் நிறைவேற்றிவிட்டேன். பிரம்மாவினால் உனக்கு கொடுத்த வரத்தையும் நான் மீறவில்லை. இப்போது நான் உன்னை தாண்டி செல்கிறேன். உன்னால் முடிந்தால் என்னை தடுத்துப்பார் என்றார். உடனே சுரசை தனது சுய உருவத்தை அடைந்தாள். தேவர்கள் உங்களது பராக்கிரமத்தையும் சாமர்த்தியத்தையும் பார்ப்பதற்காக என்னை அனுப்பியிருந்தார்கள். விரைவில் ராம காரியத்தை முடிப்பீர்களாக என்று வாழ்த்தி அனுமன் செல்ல வழி கொடுத்தாள் சுரசை. இப்போது அனுமன் மீண்டும் கருடனுக்கு நிகரான வேகத்தில் சென்று கொண்டிருந்தார். அனுமனுக்கு அடுத்த சோதனை வந்தது. ராட்சச பிராணி ஒன்று அனுமனை பார்த்து இன்று உணவு கிடைத்துவிட்டது என்று அனுமனின் நிழலை பிடித்து இழுத்தது. தன்னை யாரோ பிடித்து இழுப்பது போலவும் தனது வேகம் குறைவதையும் உணர்ந்த அனுமன் தன்னை சுற்றி பார்த்தார். கடலில் இருக்கும் ஒரு ராட்சச பிராணி தன் நிழலை பிடித்து இழுப்பதை பார்த்தார் அனுமன். இந்த பிராணியை பற்றி சுக்ரீவன் ஏற்கனவே சொல்லியிருப்பது அனுமனுக்கு நினைவு வந்தது. இது நிழலை பிடித்து இழுத்து சாப்பிடும் பிராணி என்று தெரிந்து கொண்டு தன் உடலை மேலும் பெரிதாக்கினார் அனுமன். அந்த பிராணியும் தன் உடலை பெரிதாக்கிக் கொண்டு அனுமன் உள்ளே செல்லும் அளவிற்கு தனது வாயை திறந்து கொண்டு அனுமனை நோக்கி விரைந்து வந்தது. உடனே அனுமன் தன் உடலை சிறியதாக்கிக் கொண்டு மனோவேகத்தில் அந்த பிராணியின் வாய் வழியாக அதன் வயிற்றுக்குள் புகுந்தார். பின் தனது நகங்களால் வயிற்றை கிழித்து அந்த ராட்சச பிராணியை கொன்று வெளியே வந்தார். அந்த பிராணி இறந்து கடலில் மூழ்கியது. பின் தனது உடலை பழையபடி பெரியதாக்கி இலங்கை நோக்கி சென்றார். தூரத்தில் மரங்களும் மலைகளும் அனுமனுக்கு தெரிந்தன. இலங்கை வந்துவிட்டோம் என்பதை அறிந்தார். இவ்வளவு பெரிய உருவத்துடன் இலங்கை சென்றால் தூரத்தில் வரும்போதே நம்மை கண்டுபிடித்து விடுவார்கள். யாருக்கும் தன்னை பற்றி தெரியக்கூடாது என்று எண்ணிய அனுமன் தனது இயற்கையான உருவத்திற்கு மாறி இலங்கையில் உள்ள லம்பம் என்னும் மலை சிகரத்தின் மீது இறங்கினார். அனுமன் சுற்றிலும் பார்த்தார். இலங்கையின் வளம் குபேரனின் அலகாபுரியைப் போல் ஐஸ்வர்யத்தின் உச்சத்தில் இருந்தது. திரிகூட மலையின் மீது இருந்த ராவணனின் கோட்டை தாமரை நீலோத்பலம் என்னும் மலர்களால் அகழி போல சுற்றி அழகுடன் இருந்ததை கண்டார் அனுமன். இலங்கை நகரத்தை தங்கள் விருப்பப்படி உருவத்தை மாற்றிக்கொள்ளும் வலிமையான இராட்சசர்கள் காவல் காத்து கொண்டிருந்தார்கள். இதை கண்ட அனுமன் நிதானமாக யோசித்தார். நாம் யார், எங்கிருந்து வந்திருக்கின்றோம், எதற்காக வந்திருக்கின்றோம் என்று யாருக்கும் தெரியாத வகையில் சீதையை தேட வேண்டும் என்று முடிவு செய்தார். பகலில் சென்றால் யார் கண்ணிலாவது பட்டுவிடுவோம் என்று இரவு வரை காத்திருந்த அனுமன் மிகவும் சிறிய உருவத்திற்கு மாறினார். பின் இலங்கையின் நகரத்திற்குள் நுழைய முற்பட்டார். இவ்வளவு காவல் இருக்கும் நகரத்திற்குள் புகுந்து எப்படி சீதையை தேடுவது என்ற வருத்தமும் விரைவில் சீதையை பார்க்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியுடனும் சென்றார் அனுமன். விரோதியின் கோட்டையின் நுழைவு வாயில் வழியாக செல்லக்கூடாது. அந்த யுத்த நியதியின்படி வேறு வழியாக ராம காரியம் நிறைவு பெற வேண்டும் என்று எண்ணி தனது இடது காலை வைத்து இலங்கை நகரத்திற்குள் நுழைந்தார் அனுமன்.